ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் தேங்காய் வெல்லம் இருந்தால் போதும், நமக்கு இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இந்த தேங்காய் பர்ஃபி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு வெல்லத்தை முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கணும். அதனால் நம்ம இது தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இந்த தண்ணியில் வெல்லத்தை போட்டுக்கலாம். இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இந்த 2 தேங்காய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் உடைச்சி துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ இதில் லைட்டாக நம்ம மிக்ஸர் எடுத்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். ஆல்ரெடி நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுட்டோம். நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம இது தேங்காய் நம்ம நெய்யில் போட்டு வதக்கிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சோல்லையே அந்த தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நல்லா நெய்யோடு சேர்ந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம். தேங்காய் இந்த மாதிரி நான் நல்லா வறுத்துட்டோம். ஆல்ரெடி வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து நமக்கு வரும். நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் வரும். அந்த பதத்துக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வெறும் நமக்கு தேங்காய் வெல்லம் இருந்தால் போதும், நமக்கு இந்த தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது நம்ம இது வீட்லேயே நம்மளே செஞ்சு ட்ரை பண்ணலாம். ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒயிட் சுகரில் தான் செய்வாங்க தேங்காய் பர்ஃபி. நம்ம வெல்லத்துலேயும் செய்யலாம். இதில் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் சேர்க்க போகிறேன். கல்லுப்பு தான் சேர்க்குறேன். சும்மா ஒரே ஒரு 2 கல்லுப்பு சேர்த்தா போதும். இப்போ இந்த வெல்லத்தோடு சேர்ந்து தேங்காவும் நல்லா சேர்ந்து நல்லா தண்ணி சுருண்டி வரும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி கலரி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு நமக்கு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி சுருண்டுட்டோம். அது நமக்கு நல்லா கலர் தந்துச்சு. தேங்காவும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கலர் தந்துச்சு. வெல்லமும் நல்லா சேர்ந்துச்சு தேங்காவோடு சேர்ந்து. இப்போ இது நல்லா கொஞ்சம் இன்னும் வெள்ளை தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சுன்னா இப்போ தேங்காய் பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக சுவையாக கிடச்சிடும். நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் தேங்காயிலே சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் நமக்கு நல்ல வாசனை வருது. நல்லா செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். எனக்கு ஹெல்த்தியாக தேங்காய் பர்ஃபி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
அது நல்லா சேர்ந்துச்சு, தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கோம். இதில் நெய் கொஞ்சம் சேர்த்து தடவி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. அந்த இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்து தேங்காய் பருப்பி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டு செட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம நல்லா செட் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விட்டுட்டு நம்ம பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே வேணால் நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே செட் ஆகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ வந்து நம்ம பீஸாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பருப்பியை இதுக்கு வந்து முதல்ல கத்தியில் வந்து நம்ம நெய் தடவிக்கலாம். கத்தியில் நம்ம நெய் தடவியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம கரெக்டாக வந்துச்சு தேங்காய் பருப்பி. அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பராக நல்லா பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்தியான தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.